தமிழே வணக்கம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். அமிழ்தினும் இனியது தமிழ் என்றார் முன்னோர், அன்னையின் அணைப்பை போல அணைக்கும் மொழி எம் தமிழ் மொழி. அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். மொழி என்பது வெறும் தொடர்புக்கான ஒரு சாதனமோ பொருளோ அல்ல. அது ஒரு இனத்தின் உயிர், பண்பாடு, கலாச்சாரம் அனைத்துமே கலந்ததுதான் ஒரு மொழி. அதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக முதலாக நமது தமிழ் மொழி தான் உள்ளது என்று சொல்லலாம். அத்தகைய தமிழ் மொழிக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த ஒரு அருஞ்செல்வரை பற்றி தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். தமிழ் செம்மொழி என்ற முழக்கத்தை முதலாக மெய்ப்பித்தவர் அவர்தான் பரிதிமாற் கலைஞர். இவர் சூலை திங்கள் 6ஆம் நாள் 1870ஆம் ஆண்டு பிறந்தார். யாராக என்றால் சூரிய நாராயண சாஸ்திரியாக. தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக வடமொழி பெயரை அழகுற தமிழில் மொழிபெயர்த்து கொண்டாராம். அதாவது சூரியன் பரிதி என்றும் நாராயணன் மார், அதாவது பெருமாள் அந்த மாரை எடுத்தும், மேலும் சாஸ்திரியாரை கலைஞர் என்றும் மாற்றி பரிதிமாற் கலைஞர் என்று அவரை அறிந்து கொண்டாராம். இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை தனது ஊரிலேயே படித்துவிட்டு கல்லூரி படிப்பிற்காக ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்களுடைய ஒரு உதவி தொகையோடு நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கிறது அல்லவா, அதாவது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழிலும் தத்துவங்களிலும் பையங்களை பட்டம் முடிக்கிறார். இளங்கலை பட்டம் முடித்ததும் கல்லூரி சொல்கிறதா, உங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து வேலை தருகிறோம், இங்கே வேலை பாருங்கள் என்று. ஆனால் அவருக்கு தமிழ் மீது அதீத பற்று. ஏதோ ஒரு பாடத்தை நான் எடுப்பதற்கு பதிலாக எனது அறம் தமிழிலேயே நான் பாடம் எடுத்துக் கொள்கிறேன் என்று குறைந்த சம்பளம் எனிலும் நான் தமிழிலேயே கற்றுக் கொடுக்கிறேன் மாணவர்களுக்கு என்று தமிழ் பேராசிரியராக தனது பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். மேலும் குழந்தைகள் 12 வயது வரை தாய்மொழியிலேயே, அதாவது தமிழ் மொழியிலேயே கற்க வேண்டும் என்ற கொள்கையை அவர் பெரும் கொள்கையாக வைத்திருக்கிறார். இவருடைய தந்தை இவருக்கு சமஸ்கிருதத்தை ஊட்டி வளர்த்தாலும் தன்னுடைய ஆசிரியர் ஊட்டிய தமிழ் பாலை அவர் என்றும் மறக்கவே இல்லை. அது மட்டுமின்றி இவர் இன்று நாம் சொல்லக்கூடிய சானட் போன்ற ஆங்கில வடிவ போயங்களுக்கு தமிழில் தமிழ் பாசூர தொகை என்று அவர் ஒரு நூலும் வெளியிட்டுள்ளார். தானே வெளியிட்டுள்ளார் அவர். மேலும் மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞான போதினி என்ற இதழை பரிதிமாற் கலைஞர் அவர்கள் எடுத்து நடத்தி அதிலும் நிறைய கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. 23 வயதில் கல்லூரி வேலை கிடைத்தது அல்லவா. பின்பு இவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த பல்கலைக்கழகங்களுக்கு நடுவே ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழை நாம் பல்கலைக்கழக பாடங்களில் இருந்து நீக்கிவிடலாம், அது வந்து வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, இல்லை யாரடா நீ வந்து தமிழை விளக்குவதற்கு என்று சொல்லி, தமிழ் வேண்டும், தமிழ் மக்களுக்கு தமிழ் வேண்டும், தமிழ் இருந்தால்தான் இந்நாடு உயரும், இம்மக்கள் உயர்வார்கள் என்று சொல்லி தமிழ் வேண்டும் என்று போராடி அவர் முழக்கங்களுக்கு கடைசியாக பதில் கிடைத்தது. பல்கலைக்கழகங்களிலிருந்து தமிழ் பாடம் விலகவே இல்லை, அது இன்று போல் என்றும் அப்படியே இருந்ததாம். பின்பு தமிழை செம்மொழி என முதலில் இவர் தான் மெய்ப்பித்தார். ஏனென்றால் வேறு மொழிகள் எல்லாம் வெறும் 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிவிட்டு நான் தான் பெரியவன், நான் தான் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த என் தமிழ் மொழி எந்த விதத்தில் உங்களுக்கு எல்லாம் தாழ்ந்து விட்டது, சொல்லுங்கள் நான் தமிழ் மொழியை செம்மொழி என்று முழக்கமிட்டவர் அவர் தான். மேலும் 1901ஆம் ஆண்டு பரிதிமாற் கலைஞர் அவர்கள் செந்தமிழ் என்னும் இதழை தொடங்கி அதிலும் கட்டுரைகளை பதிப்பித்தார். பின்பு நாவல், உரைநடை, நாடகம் போன்ற பல துறைகளிலும் அவர் தடங்களை பதித்திருக்கிறார். இவர் நாடக தமிழுக்கு ஒரு முன்னோடியாகவே வாழ்ந்துள்ளார். இவருடைய படைப்புகள் என்னவென்றால், குமரகுருவர் அவர்கள் எழுதிய நீதி நெறி விளக்கம் என்ற நூலினுடைய 51 பாடல்களுக்கு இவர் உரை எழுதியுள்ளார். மேலும் தமிழ் வியாசங்கள் என்ற பெயரில் இவர் எழுதிய கட்டுரைகளை பின்பு வெளியிட்டுள்ளார். வெறும் 33 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறாராம். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. தமிழ் செம்மொழி என்று அறிவிப்பதற்கு இவர் போராடி இருக்கிறாராம். தமிழ் மாணாக்கர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று போராடி, ஆனால் கடவுளை பாருங்களேன், ஏன் இப்படி சோதித்தார் என்று தெரியவில்லை. 33 ஆண்டுகளே வாழ்க்கையை கொடுத்துவிட்டு தமிழுக்கு அரும்பெரும் சொத்தை வேகமாக எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் ஒருவேளை மேலோகத்திலும் தமிழை பாதுகாக்க வேண்டி இருந்திருக்குமோ என்று தெரியவில்லை. அதனால் அவர்கள் மேலும் கூட்டி சென்றிருக்கிறார். இவர் சித்திரக்கவி என்னும் நூலை, இன்றெல்லாம் காமிக்ஸ் என்று நாம் சொல்லக்கூடிய சித்திரக்கவி போன்ற நூல்களை அவர் 1900களிலேயே படைத்து இருக்கிறார். விளாச்சேரி, அவர் பிறந்தது விளாச்சேரி ஊர் அல்லவா, அவ்வூரிலேயே அந்த அக்ரகார தெருவில் இவருடைய இல்லமானது இப்போது தமிழக சொத்தாக மாறி அவருக்கு நினைவு இல்லமாக அமைந்தாங்க உள்ளது. தமிழக அரசு இவருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கியுள்ளது. அது மட்டுமின்றி அது
சொல்லலாம். ஏன் மும்மொழி புலவர்? தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் போன்ற 3 மொழிகளையும் கற்று அதில் 3லேயுமே புலமை பெற்றிருக்கிறார். இருப்பினும் தமிழின் மீது இவருக்கு பற்று அதிகம் என்று சொல்லலாம். பரிதிமாற் கலைஞர் அவர்கள் பெரும்பான்மையாக தன்னுடைய இளமை காலங்களில் தந்தையிடம் சமஸ்கிருதத்தை மட்டுமே கற்றிருக்கிறார். அப்புறம் எப்படி இவருக்கு தமிழ் மீது பற்று வந்தது என்று நான் யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் தோன்றியது. அதாவது எங்களுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா காயே தராது, பழம் தராது, எதுவுமே தராது. எனக்கு மிகவும் வருத்தமாக அது ஒரு அழகான மாதுளை மரம். நான் சென்ற மரத்தில் நீ பழம் கொடுத்தா நல்லா இருக்கும், எவ்வளோ அழகா எவ்வளோ செழிப்பா வளர்ந்துருக்க, பழம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தினமும் அந்த மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு காலத்துக்கு மேல அந்த மரம் நான் சொல்லி பழுத்துச்சா இல்லை அதுவாகவே இயற்கையா உண்டாச்சான்னு எனக்கு தெரியல. மாதுளை கனிகள் அப்படி முத்து முத்தா காய்க்க தொடங்குச்சு. அப்பதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, ஒரு சொல் மனிதனை ஒரு மரத்தை எப்படி வேணா மாற்றும். அப்ப தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய அவர் மனசை மட்டும் மாத்தாமலாங்க போயிட போகுது. அதனாலதான் அவர் தமிழ் மீது கொண்ட அதிக பற்றின் காரணமாக தமிழில் தன் பெயரை மாற்றிக்கொண்டு தமிழுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது நம் மூச்சு, நம் பண்பாடு, நம் வரலாறு, நம் அடையாளம் என்ற கருத்தை பரிதிமாற் கலைஞர் வாழ்வு முழுவதுமே கூறிக்கொண்டே இருந்திருக்கிறார். இந்த போராட்டங்கள், இந்த மொழி கொள்கை இதெல்லாத்தையும் சேர்த்து அவர் கூறிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த அடையாளத்தை உலகறிய செய்த முன்னோடிகளில் ஒளிரும் நட்சத்திரம் பரிதிமாற் கலைஞர் என்பதில் ஐயமே இல்லை. அவருடைய வாழ்க்கை எனக்கும் நமக்கும் நம் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரே பாடம் என்னுடைய பாணியிலிருந்து என்னவென்றால், தமிழை நேசிப்பது என்பது தமிழை பேசுவது மட்டுமல்ல, தமிழை நேசிப்பது என்பது தமிழை பேசுவது மட்டுமல்ல, தமிழுக்காக உழைப்பதுதான் முழுமையான தமிழ் பற்றி என்று சொல்லலாம். இன்று நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீட்டுக்காக ஒரு போராட்டம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது என்று. அதில் நம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த போராட்டம் வித்தியாசமான பாணியில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த பரிதிமாற் கலைஞர் தான் அதுக்கு வித்திட்டு இருக்கிறார். எவ்வாறு என்றால், அவர் தான் கூறியிருக்கிறார், தமிழில்தான் மாணாக்கர்கள் கற்க வேண்டும், தமிழ் மாணவர்கள் உயர வேண்டும் என்ற அவருடைய நோக்கு இன்று வரைக்குமே செயல்பட்டு வருகிறது. இன்று தமிழ் மாணாக்கர்களுக்கு அந்த கல்வியில் சில குறைபாடுகள் இருப்பினும் பல மாணாக்கர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டது போதிலும் சில அரசாங்கங்கள் அதை ஏற்க மறுத்தாலும் அன்றே தமிழ் மாணாக்கர்கள் வேண்டும், தமிழ் வேண்டும் என்று போராடிய பரிதிமாற் கலைஞர் தான் எனக்கு இன்று நீட் தேர்வு போராட்டத்தை பார்க்கும்போது நினைவுக்கு வருகிறார். தமிழை நாம் நேசிப்போம், தமிழை கற்போம் என்கிறோம் அல்லவா? நாம் எத்தனை பேர் தமிழில் எல்லா பெயர்களும் அறிந்திருப்போம் என்று கேட்டால் இந்த அடி எனக்கு தெரியாது. எனக்கே சில வார்த்தைகளுக்கு தமிழில் பெயர் தெரியாது. ஏனென்றால் என்னுடைய ஆங்கில வழி கல்வியில் தமிழை பேசுவது என்றாலே வெளியில் அனுப்பிவிடுவார்கள். வகுப்பறை விட்டு வெளியே போ, நீ என்ன தமிழில் பேசுகிறாய், ஆங்கில வழி கல்வி தானே, பேசாது என்று சொல்கிறார்கள். என்னுடைய ஒரே கருத்து, சபையில் ஆன்றோர்களே சான்றோர்களே, உங்களுக்கு முன்னிலையில் தயவு கூர்ந்து எல்லா பாடத்திட்டங்களிலும் எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிகளிலும் தமிழை பேசுவது நமக்கு ஒரு அவமானமோ இழுக்கு அல்ல என்று அனைவருடைய தலையிலும் ஒரு ஆணி அடித்தாற்போர் யாராவது சொன்னார் என்றால், நம் தமிழ் மொழி இன்று இங்கு இருக்கக்கூடிய ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி உலகளாவிய தமிழ் மொழியாக மாறி இந்த 500 விட ஆங்கில மொழியெல்லாம் தாண்டி ஒரு பெரும் மலையாக மாற வேண்டும் என்பதே என்னுடைய பணிவன்பான வேண்டுகோள்கள். மேலும் நாம் அனைவரும் தமிழை மதித்து, தமிழில் சிந்தித்து, தமிழில் படித்து, தமிழை படைத்து, தமிழின் பெருமையை உலகம் முழுவதும் பரப்புவோம் என்று கூறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழர், செழிக்கட்டும் செந்தமிழ் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் பொருளாக கல்லூரி மாணவியாக இருந்தாலும் வேலையிலே அருமையாக பேசினார். குறைவான நேரம் எடுத்தார், ஆனால் கல்வி என்று குறைய பேசினார். என பரிந்துரை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் அவர் திராவிட